அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு ஹெல்த்தியான பேக் பெயினுக்கு உண்டான சொல்யூஷன் கூட சொல்லலாம். ஸோ இடுப்பு வலி முதுகு வலி வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் உளுத்தங்களி. இது பார்த்திங்கன்னா உக்லி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பை எடுத்து நம்ம வறுத்து பொன்னிறமாக மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ஃபைன் பவுடராக இருந்தால் தான் இது செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிக்ஸியில் அரைச்சோம்னா குறன்னு ஆகிடும். நான் பார்த்திங்கன்னா இங்கே டம்ளர் வச்சுருக்கேன். அந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அந்த வறுத்த உளுத்தம்பருப்போட பவுட்ரு, அதாவது மிஷினில் கொடுத்து அடைச்சேன் இல்லையா, ஸோ அது பார்த்திங்கன்னா 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெல்லம் எடுத்து இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு நம்ம இந்த வறுத்து வச்ச பவுட்ரு பண்ண உளுத்தம்பருப்பில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு மீதி இருக்கிற தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml கடலை எண்ணெய், சமையல் எண்ணெய் அதில் ஊற்றிடணும். ஏன்னா ஒட்டாமல் வரணும், நல்லாவும் இருக்கணும். எண்ணெய் போட்டால், எண்ணெய் போடலாம் பிசுக்குன்னு இருக்கும், ஒட்டிக்கும் நல்லா பாத்திரத்துலே. ஸோ பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணாமல் அப்படியே இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். மீதி இருக்கிறத தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு தான் இதை பார்த்திங்கன்னா செய்யணும். ஸோ ஃபுல் தீயில வச்சோம்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வேகவும் வேகாது. ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய், தண்ணி, வெல்லம், இதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுன்றதுனால ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு மிஷினில் கொடுத்து அரைக்கும் போதே இனிப்புன்றதுனால ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வாசனைக்காக ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் மிஷினில் அரைக்க கொடுக்கும்போதே ஒரு 3 ஏலக்காய்லேருந்து 5 ஏலக்காய் போட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு நம்ம கொஞ்சம் இது பாருங்கள் எப்படி வந்துச்சு பாருங்கள். நல்லா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம்னா சீக்கிரமாக இது ரெடி ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுட்டு வெல்லம் கரைச்சி வடிகட்டி வச்சுட்டோம்னா 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். நம்ம பார்த்திங்கன்னா 1 கிலோ அரைச்சிட்டு வீட்டில் வச்சுட்டோம்னா 10 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். நம்ம இடுப்பு வலி முதுகு வலியும் வராமல் இருக்கும். ஸோ ரொம்ப இது போனுக்கு ரொம்ப நல்லது. இந்த உளுத்தம்பருப்பு வெல்லமும் பார்த்திங்கன்னா அயன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது தான். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு தட்டில் போட்டு மூடினதுக்கப்புறமா அல்வா பதத்தில் வந்துடும். அல்வா பதத்தில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடணும். ஆற விட்டோடனே பாருங்கள் இப்படி ஆகிடுச்சு. கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள். எல்லாமே கரெக்டாக நல்லா வந்துடுச்சு, நல்ல பதத்தில். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த பதம் கரெக்டாக இருக்கணும். கடாயில் ஒட்டவே கூடாது. அல்வா மாதிரி நம்ம சுற்றி விடும்போது ஒட்டாமல் வரணும். எண்ணெய் ஃபுல்லாக உறிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஒரு பாத்திரத்தில் குட்டி கிண்ணத்தில் போட்டு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.